இன்டோர் அவுட்டோர்னு எல்லா இடத்துலையுமே சூப்பராக த்ரைவ் ஆகக்கூடிய இந்த பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலூஸ் ஆர்டிஸ்ட்ரி. இந்த வெரைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கோனியம் பாட்டேக், மான்ஸ்டெரா, ஃபிலடென்ட்ரான் லெமன் லைம், புரோக்கன் ஹார்ட், சிங்கோனியம் பிங்க், பெப்பரோமியா, ஃபிலடென்ட்ரான் பேர்ல் மார்க்ஸ்னு எல்லா செடிகளுமே பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் பிளான்ட்ஸ் தான். பக்கத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுத்தா அந்த சப்போர்ட் மேலே அப்படியே படர்ந்து வளர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். இதோட தண்டு பகுதி ஃபுல்லாகவே நிறைய ஏரியல் ரூட்ஸ் விட்டு வளரும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை ப்ரொபகேட் பண்ண போகிறோம். இதனால் ஒரே ஒரு செடி இருந்தால் போதுமானதுங்க. அந்த செடி ரொம்ப குட்டியான செடியாக இருந்தால் கூட போதுமானது. அதை வச்சு நம்ம எக்கச்சக்க செடிகளை உருவாக்கிடலாம். இந்த தண்டு பகுதி பாருங்கள் எவ்வளோ ரூட்ஸ் இருக்குன்னு. இங்கே இருக்கிற அத்தனை ரூட்ஸையுமே தனித்தனியாக கட் பண்ணி புதுசாக தனியான பிளான்ட்டாக அதை வளர்த்த முடியும். நம்ம மணி பிளான்ட் எப்படி ஒரு குட்டியூண்டு கிளை கிடைச்சா போதுமானது, அதை வச்சு நம்மளால நிறைய பிளான்ட்ஸ் உருவாக்க முடியுமோ அதே தாங்க இதுக்கும். இப்போ இது எங்கே கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இலைகளுக்கு கீழே தான். இலைகளுக்கு கீழே ரூட் நோட்ஸ் இருக்கும். இந்த ரூட் நோட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதே மாதிரி ஒரே செடியிலேருந்து நம்ம எத்தனை கட்டிங்ஸ் வேணால் எடுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவது கட்டிங்ஸ் போட போகிறோம். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தண்டு பகுதி தேவையில்லை, இருந்தாலும் நம்ம அதை அப்படியே விட்டுற போகிறோம். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே இருக்கிற எல்லா செடியுமே இதே மெத்தடில் தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கரெக்டாக இலைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி இதுலேயுமே பாருங்கள், இலைக்கு கீழே குட்டியூண்டு சின்ன வேர்கள்லாம் பிடிச்சிருக்கு. இப்போ இதையும் தனியாக நம்ம ஒரு பிளான்ட்டாக வளர்த்த போகிறோம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வேர் ஆல்ரெடி பிடிச்சிருக்கு. அந்த ஒரே ஒரு இலையும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த தண்டு பகுதி மட்டும் வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த இடத்துல எல்லாம் வெளியே இருக்கக்கூடிய வேர் நல்லாவே தெரியுது. சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேர் இருக்கிறதே தெரியாது. இருந்தாலுமே நம்ம அதை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா இலைன்னு இருந்துச்சுன்னா இலைக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக ரூட் நோட்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், இது மான்ஸ்டெரா பிளான்ட். இதை மேலே வளர விடும்போது ஒரு சில இடத்துல நல்லாவே உள்ளுக்குள்ளே வேர் போயிருக்கு அந்த மாஸ் போல்குள்ளே. இதில் பார்த்து பத்திரமா நம்ம எடுக்கணும். எப்போவுமே மற்ற ரூட்ஸை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு தான் கட் பண்ணி எடுக்கணும். இந்த ரூட்டுமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நல்லாவே போயிருக்கு. நாங்கள் மெல்லமாக தான் எடுத்திருக்கேன் வெளியே. இப்போ இதில் ஆல்ரெடி கொஞ்சம் ரூட்ஸ் இருக்குது. இன்னுமே ரூட் பிடிக்கிறதுக்கான நோட்ஸ் நிறையா இருக்குது. அடுத்தது ஃபிலடென்ட்ரான் பேர்ல் மார்க்ஸ். இது பார்த்திங்கன்னா இந்த குட்டியூண்டு கேப்பில் தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். நிறைய இடங்க இருக்குது, ஆனால் இந்த வேர்கள் ஆல்ரெடி உள்ளே போயிட்டனால அதை கஷ்டப்பட்டு எடுக்கிறத விட இது கொஞ்சம் ஈஸியாகவே எடுத்துடலாம். ஆனால் இந்த இடத்த பார்த்திங்கன்னா ரொம்ப க்ராஸாக தான் கட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த கட்டிங்குமே ரொம்ப க்ராஸாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே இது பிழைச்சிக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரூட் நோட்ஸ் நல்லாவே வெளியே தெரிகிற அளவுக்கு குட்டி ரூட்ஸ் வெளியே வந்திருக்கு. அடுத்து பெப்பரோமியா. இந்த செடியில் வேர் இருக்கிறதுக்கான அறிகுறியே இருக்காது. இருந்தாலுமே இதை கட் பண்ணி வச்சோம்னா இலைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய ரூட் நோட்ஸில் சீக்கிரமே வேர் பிடிச்சிரும். இப்போ செடிகளுக்கு தேவையான கட்டிங்ஸை நம்ம எடுத்துட்டோம். முக்கால்வாசியில் பார்த்தீங்கன்னா 1-2 லீவ்ஸ் இருக்கும். ஒரு சிலதில் ஒரே ஒரு லீஃப் தான் இருக்கும். இதுவே போதுமானது ஒரு ஃபுல் செடி உருவாக்குறதுக்கு. இப்போ எல்லாத்தையுமே சுத்தமான தண்ணியில் போட்டு வைக்கலாங்க. சில பேர் உப்பு தண்ணியிலுமே போட்டு வைப்பாங்க. உப்பு தண்ணியில் எனக்கு ஒர்க் அவுட் ஆனதில்லை. ஒரு சில செடிக்கு சர்வைவ் ஆயிருக்கு, ஆனால் சில செடிக்கு உப்பு தண்ணியில் சர்வைவே ஆனதில்லை. அதனால நான் எங்கள் ஏரியாவில் ஆழியார் தண்ணி வரும், சிறுவாணி தண்ணி வராது. அதனால் ஆழியார் தண்ணியில் நான் போட்டு வச்சுருவேன். இப்போ பாருங்கள், ஒரு வாரம் ஆனோடனேயுமே நல்லாவே வேர் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு வாரத்தில் கண்டிப்பாக இந்த வேர்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தண்ணியை மாற்றி ஆகணும். இப்போ இந்த பெப்பரோமியால பாருங்கள், சின்னூண்டு ஒரு பொட்டு வச்ச மாதிரி குட்டியூண்டு வேர் வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்துலேயுமே குட்டி குட்டியாக வேர் ஆரம்பிச்சு எப்படி ஒரு 2 வாரங்கும் போது நல்லாவே வேர் பிடிச்சிரும். வாரம் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் தண்ணியை மாற்றணும், இல்லைன்னா உள்ள புழு பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி இந்த தண்ணிக்கு மேலே குப்பையெல்லாம் தேங்கறக்க ஆரம்பிச்சிரும். இப்படி தேங்கறக்க ஆரம்பிச்சிச்சுன்னா வேர் அழுகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி ஆகிடும். அதனால வாரம் ஒரு முறை கண்டிப்பாக இதை க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ 2வது வாரத்தில் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. 2வது வாரத்தில் வேர்கள் இன்னுமே நல்லா டெவலப் ஆகிடுச்சு. ஏற்கனவே டெவலப் ஆகிருந்த வேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய டெவலப் ஆகிடுச்சு. பெப்பரோமியாலெல்லாம் நல்லா வெளியிருந்தே பார்த்தா தெரியக்கூடிய அளவுக்கு வேர் டெவலப் ஆகிருக்கு. இதோட 2 முறை நம்ம தண்ணியும் மாற்றிட்டோங்க. அதனால தான் வேர் பார்க்குறக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. தண்ணி மாற்றாமல் வச்சுருந்தோன்னா இந்நேரத்துக்கு எல்லா வேருமே அழுகறக்க காமிச்சிருக்கோம். இப்போ மான்ஸ்டராவுமே பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தது கூட சேர்த்து இன்னும் ஒரு 2-3 வேர் புதுசாக வந்திருக்கு. அப்புறம் இந்த பேர்ல் மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா இது நீண்டு தெரிஞ்சிட்டு இருந்த வேர் இப்போ நல்லா வெளியே வர காமிச்சிருச்சு. இந்த லெமன் லைம்லையுமே பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரு புது க்ரோத் வருது, அங்கேருந்து புது கிளை ஆரம்பிக்குது. அப்புறம் இந்த இலையை பார்த்தீங்கன்னா நல்லாவே கையோட கழுண்டு வந்துருச்சு. ஒரு சில இலைக நல்லா மஞ்சள் அடித்து வாடி போன மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதில் ஒரு குட்டியூண்டு க்ரோத் வருது, அதனால் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இதை தவிர நீங்கள் எப்போ மஞ்சள் அடித்த மாதிரி இருக்கிறத பார்த்தீங்கன்னாலும் அதை கட் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க.
இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்த எல்லாமே வந்து நிறைய வேர் பிடிச்சி இந்த கட்டிங்ஸ் எல்லாமே புது செடியாக வளர்றதுக்கு தயார் நிலையில் இருக்குது. இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம திருப்பவும் ரிப்பீட்டடாக தண்ணிக்குள்ளே போட்டு ஒவ்வொரு வாரமும் அதை க்ளீன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லையா நம்ம வந்து அதை சாயில்லையும் வச்சு வளர்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாட்டிங் மிக்ஸ் எடுத்து அதை நீங்கள் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இல்லையா நீங்கள் அதை அப்படியே வந்து தண்ணியில் வச்சும் வளர்த்திக்கலாம். நான் இது வந்து எல்லாத்தையுமே மண்ணில் மாற்றிட்டு இருக்கேன். மான்ஸ்ட்ரா ஒன்றை மட்டும் நான் அப்படியே தண்ணியில் வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் வச்சாலும் சரி, மண்ணில் வச்சாலும் சரி, எந்த விதத்தில் ப்ராப்பகேட் பண்ணிங்கனாலும் சரி, இருக்கிற ஒரே ஒரு செடியை யூஸ் பண்ணி நிறைய கட்டிங்ஸ் உருவாக்கலாம். உங்களுக்கு ஒரு அர்பன் ஜங்கிள் மேக் பண்ணணும், வீடு பூரா நிறைய செடி வேணும்னா இருக்கிற செடியவே யூஸ் பண்ணி நீங்கள் திருப்பியும் ப்ராப்பகேட் பண்ணுங்கள். கட்டிங்ஸை தண்ணியில் போட்டு வளர்த்துறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தடுங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி இருக்கிற செடியை வச்சு நிறைய செடியை உருவாக்குங்க. இதே மாதிரி நிறைய பிளான்ட் கேர் அண்ட் புது பிளான்ட்ஸை உருவாக்குறதுக்கான ஐடியாஸ்க்காக நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். மறக்காமல் ஷாலூஸ் ஆர்டிஸ்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.